Welcome to RSR Max. Derivative part number 6. Y equal to minus 11 root x plus root of x plus 2 plus root of x plus 1. நம்ம root x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 root x அந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே இது. therefore dx equal to minus 11 into root xக்கு ஃபார்முலா 1/2 root x போட்டுருங்க. இதுவும் இந்த root x மாடல்லே தான் இருக்குது. அப்போ 1/2 into root of x plus 2 இங்கே இந்த வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அதுக்கு ஃபார்முலா போட்டால் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் அதை அப்படியே போட்டுடுறோம். ரெண்டாவது சம் செகண்ட் சம் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் 7. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதே ஃபார்முலா 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அது போட வேண்டியதில்லை. அதனால தான் இங்கேயும் போடும்போது இது ஃபார்முலா போட்டோம் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அந்த 1ங்கிறத போட அதனால் விட்டுறலாம் அது. அப்போ இந்த சம்முக்கு 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இதுக்கு வந்து அதே போல் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் என்ன இருக்கோ அப்படியே எழுதிடும். இன்சைட் ரூட் வரும்போது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 2xக்கு 2 இன்ட்டு 1 அப்போது மைனஸ் அதுக்கு இதுக்கு அதே ஃபார்முலா. அப்போ அதே ரூட் ஃபார்முலா தான் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் என்ன இருக்கோ அப்படியே எழுதிடும். இன்சைடில் பண்ணும்போது 3 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட்டுக்கு 0. therefore 2 into 1 அது 1 into 1 1/2 root x plus 1. இந்த 2 into 1 2/2 root x plus 1 இங்கே பிரித்து போட்டுக்கலாம். 2 அடிச்சிருங்க. மைனஸ் 3 டிவைடட் பை இதை சிம்பிளை பண்ணால் 3 தான். மைனஸ் 3 டிவைடட் பை 2 into root of 3x plus 7. இந்த இதில் கரெக்டாக வந்துடும். முடிச்சுட்டு தென் இதே மாடலில் எப்படி சம் இருக்குன்னு வச்சுங்க. இதெல்லாம் வந்து இந்த சம்மில் வந்து எக்ஸ் பவர் 1 தான், வெறும் எக்ஸ் தான். இங்கேயும் எக்ஸ் தான், இந்த இடத்துலையும் எக்ஸ் தான். அதனால் ரூட் எக்ஸ் ஃபார்முலா போட்டோம். அப்படியே இது எக்ஸோட பவர் 1 தான், வெறும் எக்ஸ் தான், வெறும் எக்ஸ் தான். அதனால் டேரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஃபார்முலா ரூட் எக்ஸ் ஃபார்முலா. இங்கே வரும்போது ரூட் ஆஃப் வேறு ஏதோ நம்பர் இருக்குது. என்ன பண்ணிக்கிறோம், இதையும் வந்து இது எக்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ரூட் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலாவோ 1/2 ரூட் எக்ஸ் அந்த ஃபார்முலா அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் இதை அப்படியே போட்டுருங்க. இன்ட்டு உள்ளே தனியாக பண்ணுறோம் செயின் ரூல் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ஃபார்முலா லிஸ்ட் ரெஃபர் பண்ணிங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட்டுக்கு 0. அப்போ 3 2s are 6x ப்ளஸ் 2, 6x ப்ளஸ் 2/2 இன்ட்டு ரூட் ஆஃப் திஸ் 1. இந்த 2 வேணால் காமனாக எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். therefore இந்த மாதிரி சமெல்லாம் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் பண்ண வேண்டியது ரூட்டுக்கான ஃபார்முலா, அப்புறம் இன்சைட் த ஆன்சர் டிஃபரன்சியேஷன் இன்சைட். இப்போ இந்த சம்பா அதே போல் தான். இது வந்து ரூட்டுக்கான ஆன்சர், இன்சைட் த ரூட் டிஃபரன்சியேஷன். இது வந்து ரூட் எக்ஸ்க்கான ஃபார்முலா, அதை போட்டு இன்சைட் த ரூட் அதுக்கு டிஃபரன்சியேஷன். அது இங்கேயும் வந்து அதே போல் ரூட் எக்ஸ்க்கான ஃபார்முலா இன்ட்டு இன்சைட் த டிஃபரன்சியேஷன். இந்த 2 தடவை பண்ணுறது. ரூட்டுக்கு ஒரு ஃபார்முலா, இன்சைடில் போடுறோம்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி அடுத்தடுத்து வரதுனா இதுக்கு பேர் செயின் ரூல்னு பேர். இது தனியாக சொன்னோம்னா அது வேறு வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம we can do a lot of sums. Subscribe RSR Max.